ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டிமா நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்பது உங்கள் அமுதா பாலகிருஷ்ணன். வானம் எங்கும் உன் பிம்பம், இதுதான் கதையின் பெயர். நம் கதாநாயகன் சர்வேஷ். சர்வேஷின் மனைவி கௌரி, ஆனால் காதலி கங்கா. இதில் யார் கதாநாயகி என்று நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். வாருங்கள், கதைக்குள் போகலாம். அத்தியாயம் 1. அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தான் சர்வேஷ். அவனது கால்கள் என்றுமில்லாமல் இன்று பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தன. வேகமாக பீரோவை திறக்க அது கிளீங் என்ற சத்தத்தினை எழுப்பியது. அதை கேட்டு எரிச்சல் அடைந்தாள் கௌரி. இருப்பினும் எதுவும் கூறாமல் அவனுக்காக மதிய உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். தடபுடலாக பீரோவை திறந்தவன் அதிலிருந்து அழகிய நீல வண்ண சட்டையை எடுத்தான். அதற்கு மேட்சாக கருப்பு வண்ண பேண்ட்டும் எடுத்தான். இரண்டையும் பீரோவின் அருகில் இருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு படபடவென அயன் செய்தான். அதே வேகத்தில் குளிக்கச் சென்றான். அவன் வேகமாக கிளம்புவதை சற்று கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் கௌரி. குளித்துவிட்டு வெளியே வந்தவன் அயன் செய்து வைத்திருந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கொண்டான். கண்ணாடியின் முன் நின்று தலைவாரினான். அவனது மனதிற்குள் எங்கோ ஒளிந்திருந்த கல்லூரி பருவம் எட்டி பார்க்க தலையை வாரிவிட்டு 2 முறை முடியை சிலுப்பி விட்டு கொண்டான். அதனை கண்ட கௌரி கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். அதற்கு மேல் கௌரியால் அவளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க இயலவில்லை. அடுப்பில் இருந்த சாம்பார் கொதித்து கொண்டிருக்க அதைவிட அதிகமாக கொதித்தவள் கௌரி. சாம்பாரை தாளிக்க கடுகை அள்ளி எண்ணெயில் போட்டாள். அது படபடபடபடா என்று பயங்கர சத்தமிட்டது. ஃபாக் சென்ட் பாட்டிலை எடுத்து புஷ் என்று 3 முறை சட்டையின் மீது அடித்து கொண்டான் சர்வேஷ். அதனை கண்டவள் கையில் இருந்த பாத்திரத்தை வேண்டுமென்றே கீழே போட்டு டம் என்ற சத்தத்தினை எழுப்பினாள். அந்த சத்தத்தினை கேட்டவன் சற்று திடுக்கிட முதலில் அமைதியாக இருந்தான். ஆனால் பாத்திரங்கள் அடுத்தடுத்து உருண்டு கீழே விழுந்தன. சில பாத்திரங்கள் கீழே விழுந்து ஹாலிற்கு வந்து உருண்டு கொண்டிருந்தன. அதனை கண்டு அருகில் படித்து கொண்டிருந்த குழந்தைகள் இருவரும் சற்று பயம் கொள்ள சர்வேஷ் கத்தினான். இப்போ எதுக்கு பாத்திரத்தை உடைக்கிற? நான் எதுக்கு உடைக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? கோபமடைந்த சர்வேஷ் வேகமாக கிச்சனிற்குள் வந்து நின்று, என்ன பேச்சு மரியாதை இல்லாமல் இருக்குது? குழந்தைங்க முன்னாடி மரியாதை இல்லாமல் பேசினா அடிச்சு பிடிவேன் பார்த்துக்க. ஆமாம், அடிப்ப. அது வரைக்கும் என் கை பூ பிரிச்சிட்டு இருக்குமா? விறுவிறுவென்று அவள் அருகில் சண்டைக்கு சென்றவன், என்னடி பண்ணுவ? திருப்பி அடிச்சிருவேன். சாவடிச்சிட வேண்டியவன? ஆஹா, கண்டிப்பாக நீ செய்வ. என்னை சாவடிச்சிட்டா தானே உன்னால் அந்த சிரிக்கி கூட போய் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. கௌரி, ஓ, உனக்கு என் பேர் கூட ஞாபகம் இருக்கா? கங்காங்கிற பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னு நினச்சேன். அது சரி, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்குது. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம். அது ஞாபகம் இருந்தால் இப்படி இந்த சிரிக்கியை பார்க்க அயன் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு சென்ட் போட்டுட்டு கிளம்புவியா? இப்போ எதுக்குடி அவளை தேவையில்லாமல் இழுக்கிற? நான் அவளை பார்க்க போகிறேன்னு சொன்னேனா? அவளை பார்க்க போகாமலாம் கண்ணாடி முன்னாடி நின்று இத்தனை அலப்புற உனக்கு? வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். எது ஆஃபீஸ்க்கு? நீ 10 மணி ஆஃபீஸ்க்கு 7 மணிக்கு கிளம்புற. அவளை பார்த்து அவள் கூட சந்தோஷமாக இருந்துட்டு தானே போவ என்று கூற பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் சர்வேஷ். உடனே கன்னத்தை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் கௌரி. சி, உன் தப்பை மறைக்க என்னை அடிக்கிற. பொம்பளை அடிக்கிறது தான் உன் வீரமா? வெக்கங்கட்டவனே. இதுக்கு மேலே அவளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினா கொன்னுரு வேண்டியவன. கொல்லுடா கொல்லு. அப்போ தானே பெத்த பிள்ளைங்க 2 அனாதையாக நிற்கும். ஆனால் அதை பார்த்து நீயா வருத்தப்பட போகிற? உனக்கு அவள் கூட சந்தோஷமாக இருந்தால் போதும். அவள் சொல்லி கொடுத்துருப்பாள்ல, அவள் எப்படி புருஷனை விட்டுட்டு வந்தாளோ அது மாதிரி நீயும் பொண்டாட்டி விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு. சி, குழந்தைங்க முன்னாடி இப்போ பேசுகிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? நீ எல்லாம் படித்த பொண்ணா? ஓ, நான் பேசுறது உனக்கு தப்பாக தெரியுது. ஆனால் நீ செய்கிற காரியத்துக்கு உனக்கு வெக்கம் வரல. இல்லை படித்த பொண்ணான்னு வேற கேட்குற. இதெல்லாம் இந்த காலத்தில் கண்டுக்கிடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் படித்ததுக்கு அர்த்தமா? அப்போ நானும் 4 பேர் கூட ஊர் சுற்றுறேன்டா.
நீ எப்படி கண்டுக்கிடாமல் ஒரு படித்தவனா நடந்துக்கிறேன்னு பார்க்குறேன். அசிங்கமாக பேசாத கௌரி, மறுபடியும் அடிச்சு விடுவேன். நான் பேசுகிறதே அசிங்கமாக இருக்குதுன்னா நீ செய்கிறது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். சி, உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாதுடி. நீ பாட்டுக்கு கத்து, நான் கிளம்பி போகிறேன். போ, போக முன்னாடி எனக்கும் உன் பிள்ளைங்க 2க்கும் விஷத்தை வாங்கி வாயில் ஊற்றிட்டு போ. அதுக்கப்புறம் நீ முழுசாக அவள் கூட நிம்மதியாக இருப்ப. சர்வேஷ் தலையில் அடித்துக்கொண்டு வேகமாக கிச்சனை விட்டு வெளியே சென்றான். அதற்கு மேல் அங்கு நின்றால் நிச்சயம் அவளை மீண்டும் அடித்து விடுவான் என்பதை நன்கு அறிவான். அதனால் வேகமாக அங்கிருந்து கிளம்பி வெளியே சென்றான். அவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதை ஹாலில் அமர்ந்து 8 வயது பிரவீனும் 5 வயது பிரவீனாவும் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இது பழகிவிட்டது. இருந்தாலும் இதை பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் தனிமையை உணர்ந்தனர்.